இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் பாதாம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதாம் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 பல் பூண்டு, 3 வத்தல், சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அதை அப்படியே ஆறவிடணும். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணின தேங்காய், 1 கைப்பிடி அளவு வறுத்த பாதாம் பருப்பு, வறுத்து ஆறவிட்ட பொருட்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 சுத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 வத்தல், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்து வதக்கணும். இந்த தாளிச்ச பொருட்களை எல்லாம் சட்னியில ஊற்றி கிளறி விடணும். சுவையான பாதாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சட்னியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.